அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் vlog-ஓட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன பேக் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம். நம்மளோட சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் மெனு இன்றைக்கி என்னன்னு பார்த்திங்கன்னா பீட்ரூட் ரைஸும், அதுக்கு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு சைட் டிஷ்ஷாக எக் ஃப்ரை. அதாவது புரட்டாசி முடியல, நானும் புரட்டாசி ஃபுல்லாக கடைப்பிடிச்சாச்சு. கடைசி கிழமைக்கு பெருமாள் கோவிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. ஹெல்த் வைஸ் பாப்பா இப்போ கொஞ்சம் எல்லாம் சளி, வைரல் ஃபீவர், த்ரோட் இன்ஃபெக்ஷன் எல்லாம் வந்துட்டு போனதுலேருந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிறா. அதனால் சரி கொஞ்சம் அப்படியே எக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி எக் ஃப்ரை தான் பண்ணி கொடுத்தேன். பார்த்திங்கன்னா நம்ம பீட்ரூட் சாதம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யலான்னா, சாதம் முதல்ல தனியாக ஒயிட் ரைஸ் வச்சு நல்லா உதிரியாக எடுத்து ஆற வச்சுட்டு, வெங்காயம், மிளகா, பீட்ரூட் நல்லா தோல் சீவிட்டு துருவி வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாயை வச்சு ஆயில் விட்டு, ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு எல்லாம் போட்டு, அது கூடவே கொஞ்சம் மணத்துக்காக பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு வணக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் துருவின பீட்ரூட்டையும் போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி வேக விட்டுறணும். கொஞ்சம் லைட்டாக ஒரு இத்தினூண்டு தண்ணி தொளித்து மூடி வச்சு ஒரு திருப்பி எடுத்தோம்னா நல்லா பீட்ரூட் வெந்துடும். அந்த பச்சை ஸ்மெல்லே இருக்காது. அது மாதிரி வெந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உதிரியாக இருக்கிற சாதத்தையும் போட்டு நல்லா கலக்கி எடுத்திங்கன்னா அருமையான பீட்ரூட் ரைஸ் ரெடி ஆயிரும். அது கூடவே பார்த்திங்கன்னா எக்கு பாயில் பண்ணி தொளித்து இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு, கொஞ்சமாக தேங்காய் விட்டு, தேங்காய் கொஞ்சம் ஹீட் ஆனதையும் நம்ம எக்கை எல்லாம் போட்டு, கூட கொஞ்சம் உப்பும் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா எக் ஃப்ரையும் ரெடி ஆயிரும். இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பாப்பாவுக்கு கொடுத்து விட்ட சிம்பிளான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸு. ஜூஸ் கேட்டிருந்தா, பட் காலையில் என்னால் அவசரத்தில் முடியல. அதனால் இன்றைக்கி இல்லைன்னா ஜூஸும் கொடுத்துருந்துருப்பேன். முடியலைங்கிறதுனால இதோட அவளும் போதும்னு சொல்லி போயிட்டா. முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், இல்லை நட்ஸோ, இல்லை எது சத்தானதை கொடுக்கறதுனாலோ நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் அதை செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தோம்னா திருப்திகரமாக சாப்பிட்டு வருவாங்க. அவங்கள ஆரோக்கியமான ஒரு உணவை கொடுத்து பார்த்துக்கிட்டோங்கிற ஒரு மன திருப்தியும் நம்மளுக்கு கிடைக்கும். அதோடு பார்த்திங்கன்னா இந்த எல்லோ பாக்ஸில் கொஞ்சம் எப்போவுமே சால்ட் வச்சு கொடுத்து விட்ருவேன். ஏதாவது சாப்பிடும்போது லைட்டாக உப்பு பத்தாத மாதிரி இருந்தால் போட்டுக்கிட்டோன்னு சொல்லி. இதுதான் இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் மெனு. எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோட உங்கள் சஜஷன் ஏதாவது இருந்தாலும் அக்கா கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க.